தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர், டாக்டர், நிலைமை எப்படி இருக்கு? சண்முகசுந்தரம் உயிருக்குள்ள ஆபத்து இல்லையே? நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. வேணும்னே கத்தியில விஷத்தை தடவி அவர் மேல எரிஞ்சிருக்காங்க. மைனர் சார், சொல்லவே சங்கடமா இருக்கு. சொல்லுங்க டாக்டர், சும்மா சொல்லுங்க. டாக்டர் ஐயா, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சண்முக சுந்தரத்தினுடைய இதயத்துல நிரந்தரமா இடம் பெற்றவங்க. எதுவானாலும் ஒழிக்காம சொல்லிடுங்க. சண்முக சுந்தரத்தினுடைய கையை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுமோன்னு. டாக்டர் சார், என்ன சொல்றீங்க? அவர் கையை எடுக்கணுமா? ஐயோ, அதை விட என் கால் ரெண்டையும் வெட்டிடுங்க. அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் வாழக்கூடாது. டாக்டர் ஐயா, எங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா கொடுத்துருங்க. இந்த உலகத்தை விட்டு நாங்களும் போயிடுறோம். ஐயா, கையை எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. எங்க அண்ணன் காதுல இந்த சேது விழுந்தாலே போதும், அவர் உயிரையே விட்டுருவார். எதுக்கும் உடனடியாக மெட்ராஸை கொண்டு போய் இன்னும் பல பெரிய டாக்டர்களை பார்த்தா ஏதாவது நல்ல பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்பவே இன்னைக்கே சண்முக சுந்தரத்தை மெட்ராஸ்க்கு அனுப்ப வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்யறேன். எனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்டா உயர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் தந்தி கொடுக்குறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலை பண்ணேன். ஒரு கலைஞரை பிழைக்க வச்சுங்கிற பெருமை எனக்கு கிடைச்சா போதும். உடனே அந்த ஏற்பாட்டு செய்யுங்க. அவர் கையெடுக்காம மறுபடியும் அவரை நல்லா வாழ வைங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அண்ணே, அண்ணே, தம்பி, தம்பி, என் கையை அசைக்கவே முடியல. டாக்டர், டாக்டர், என் கையை அசைக்கவே முடியலையே. வாழ்க்கை பூரா இப்படியே ஆயிடுமா டாக்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிடாதப்பா, கவலைப்படாத. மோகனா, 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 உன் கால்ல ரத்தம் சிந்த ஒன்னு ஆட வச்சு அதனுடைய பலன் என் கைக்கே வினையா முடிஞ்சிடுச்சு. என்ன மதிச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சிருவீங்க. நான் நல்லா அடைஞ்சிருவேனா? நிச்சயமா. சாமி, சாமி, பாத்துக்கலாம் சாமி என் நிலைமை. சாமி, இனிமே உங்க முன்னால நான் வாசிப்போறா சாமி. கடவுள் ஒன்று காப்பாற்றுவார், கவலையே படாது. நர்சம்மா, ஏம்மா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? டாக்டர்களால முடிஞ்ச அளவு கவனிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கடவுள் செயல். மோகனா, மோகனா, என்ன மாதிரி பூஜாரியே கதின்னு கிடக்குறீங்க? வரதா, அவர் நலமடையணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாரமா, நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, அவர் சீக்கிரம் குணம் அடைஞ்சிருவாரு. வரதா, மெட்ராஸுக்கு போனாரே, உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு லெட்டர் போட்டாரா? அப்பா, ரொம்ப கல்லு மனசு அவருக்கு. என்ன செய்யறதம்மா, இளைய மனசு உடையவங்களை தான் கடவுள் கொஞ்சம் அதிகமா சோதனை பண்ணிடுறாரு. மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது ஒரே ஒரு முறை அவரை பார்த்துட்டு வந்துட்டா என் மனசு நிம்மதி அடைஞ்சிடும். நல்லா சொன்னேன். போ, மெட்ராஸ்ங்கிற வார்த்தையே உங்க அம்மா காலையில விழுந்துச்சுன்னா அப்புறம் நாம எங்க போறது?
அம்மா அதெல்லாம் கொச்சு கொச்சு வந்து மந்திரம் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தந்திரம் கிடையாது. அதாவது மோகனா என்ன ஒரு சாமி கதை சொல்லு அப்படின்னுச்சு. என்னடா கதை, என்ன வளர்ற? நான் ஒழுங்காத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்தா தான் வளர்றேன். என்னம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு என்ன தெரியும்? உன் தத்து புத்தனகிட்ட நீயே கேட்டுக்க. நீ தப்பிச்சுட்டு போயிட்டு என்னடா என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, வாங்க சாமி கும்பிடுவோம். என்ன விசேஷம்? நாம கொஞ்சம் பாவமா பண்ணிருக்கோம், வாங்க கும்பிடுவோம். சும்மா வாங்க. தம்பி, நான் தான் பழச்சுக்கிட்டேனடா, ஏன் என்ன அழுகுற? எப்படி ஒண்ணு, உங்க நல்ல மனசுக்கும் எங்க எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் நீங்க பழச்சுக்கிட்டீங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு ஆயிப்பு இருந்துச்சுன்னா கலைஞனுடைய உயிரை கடவுள் அவ்வளவு சுலபமா எடுத்துக்க மாட்டார் தம்பி. எப்படியோ உங்களையும் காப்பாத்தி கடவுள் எங்களையும் வாழ வச்சாரு, அது போதும். ஏண்டா தொண பேசி பிராணனை வாங்குற? தம்பி ஓய்வு எடுத்துக்கிட்டோம், நம்ம வெளியே போய் உட்காருவோம். வெளியிலயா? அங்க எல்லாரும் சும்மாவா இருக்கிறீங்க? அண்ணே, இவங்களை எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அண்ணே. இது ஆஸ்பத்திரியாவே நினைக்கிறது இல்ல, ஒரே அரட்ட கட்சி. அதுலயும் நம்ம முத்ரா கண்ணா இருக்காங்கல்ல, அப்பப்பா. அண்ணா வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தனி இடம் கொடுத்து சும்மா இருங்கன்னா இருக்க மாட்டீங்களா? ராத்திரி ஒரே புலம்பலாம எங்க போனீங்க? என்ன குடிச்சீங்க? அப்படி ஒண்ணும் குடிக்கல தம்பி, தூக்கம் வரல, அப்படியே நாளைக்கு வெளியே வச்சோம். ஒரே பனியாச்சா, அதிலும் வயரும் சரியில்லை. ஒரு கடை பக்கம் போய் ஒரு சிங்கர் பீர் கொடுறான்னு படுபாவி போய் அவன் எதையோ உடைச்சு ஊத்துனான். பித்த உடம்பாச்சா தாங்கல, தூக்கிடுச்சு. என்ன சத்தம்? இப்படி பேஷண்ட சுத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அண்ணா, ஏன் உயிரை வாங்குறீங்க? பேச வெளியே போய் உட்காருங்க.